ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப அருமையான சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இதை ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாம், காலையில் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்து கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இப்போ ஒரு கப்பில் அரை மூலி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இனிப்பு சுவைக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். வாசனைக்கு 2 ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துருக்கேன். ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா சேர்த்துக்குங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ தேங்காவோட ஏலக்காய் நாட்டு சக்கரை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்குறேன். பச்சரிசி மாவு பார்த்திங்கன்னா வறுத்த மாவாக சேர்த்துருக்கேன். வறுக்காத மாவாக இருந்தால் வறுத்துட்டு சேர்த்துக்குங்க. இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு, இல்லை சாதா பச்சரிசி மாவு எதில் வேணாலும் செய்யலாங்க. இப்போ 1 கப் மாவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் மாவோடு நல்லா உப்பை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு வெந்நீர் சூடுபடுத்தி வச்சுருக்கோம். ரொம்ப கொதிக்கிற தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நம்ம இது போல் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் தண்ணி பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு இந்த மாவுக்கு சேர்த்துருக்கேன். மாவுக்கு 3/4 கப் தண்ணியே போதுமான அளவு இருந்துச்சுங்க. இப்போ மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஊறினதுக்கப்புறம் கைகளால் நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ இடியாப்பாச்சி எடுத்துருக்கேங்க. இடியாப்பாச்சியில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க, மாவு ஒட்டாமல் இருக்கும். இப்போ மாவு ஃபில் பண்ணிக்கலாம் இடியாப்பாச்சியில். இப்போ ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது போல் வாழை இலை இருந்தால் பிழிஞ்சிக்க, இல்லை நீங்கள் இட்லி பிளேட்டில் கூட பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வாழை இலையில் இடியாப்பத்தை பிழியிறேன் பாருங்கள். பிழியும் போது எவ்வளோ சாஃப்டாக ஈஸியாக வருதுங்க பிழியறதுக்கு. நான் சொன்ன அளவுகளோட கரெக்டாக நீங்கள் இடியாப்பம் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இடியாப்பம் பிழிஞ்சதுக்கப்புறம் நம்ம பூரணம் மிக்ஸ் பண்ணி வச்சோம் பார்த்திங்கன்னா, அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வச்சதுக்கப்புறம் இது போல் மடிச்சிக்கிங்க வாழை இலையை. மடித்ததுக்கப்புறம் இதே மாதிரி எல்லா இடியாப்பத்தையும் பிழிஞ்சு பூரணம் வச்சு இதே மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது வேக வைக்கிறதுக்கு இட்லி பிளேட் எடுத்துருக்கேன். இட்லி பிளேட்டில் நம்ம பிழிஞ்சு வச்ச இடியாப்பத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது வேக வைக்கிறதுக்கு இட்லி பானையில் 1/4 பாகம் தண்ணி சூடுபடுத்தி வச்சுருக்கேன். சூடான இட்லி பானையில் இப்போ இட்லி கொத்த வச்சுக்கலாங்க. இப்போ இடியாப்பத்தை வச்சு மேலே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம் 7 நிமிஷம் போல் வேக விடலாங்க. இப்போ ஒரு 7 நிமிஷம் போல் வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். 7 நிமிஷத்துலேயே நல்லா வெந்திருக்குங்க இடியாப்பம். இப்போ வேக வச்சதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திரம் சூடாக இருக்கும் போதே கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. சூடாக இருக்கும்போது எடுத்து கொடுத்தீங்கன்னா தட்டில் ஒன்று கூட மிஞ்சாதுங்க. இதை அப்படியே இந்த ஸ்டஃபிங்கோடு அப்படியே சாப்பிட்லாம். இல்லை விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். வெயிலுக்கு நல்ல இதமாக குளிர்ச்சியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்து கொடுக்கலாம். அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி, சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி பரிமாறுறேங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதே முறையில் இதே அளவோட இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.